நிறைய சோதனை வருதுன்னா நம்ம யாரா இருக்கிறோம்னு அர்த்தம், பாவியா இருக்கிறோம்னு அர்த்தம். எதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்ங்கிறது அர்த்தம், நம்மள பாவத்தை இந்த உலகத்திலேயே மன்னிச்சு மறுமையில நம்மள அல்லாஹ் காப்பாத்தணும்னு சொல்லி இந்த உலகத்துல சோதனையை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோயை கொடுத்து சோதித்தால், மரணத்தை கொடுத்து சோதித்தால், உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து சோதித்தால், உங்களுடைய உறவுகளை கொண்டு சோதித்தால், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொண்டு சோதித்தால், உங்களை எப்படி மது அருந்திருந்தாலும் சரி, அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் சரி, அவன் கொலை செய்திருந்தாலும் சரி, கொள்ளையடித்திருந்தாலும் சரி, அவன் தொடர்படியாக எந்த தவறுகளை செய்து வைத்திருந்தாலும் சரி, அதற்கான மன்னிப்பு وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد لهم مغفرة وأجرا عظيما. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده، أو كما قال عليه الصلاة والسلام: صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்துக்கொண்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், உலக முஸ்லீம்கள் என நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்படியாகவே ஒரு 8 வாரங்களாக வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்கின்ற தலைப்பில் பல்வேறு விதமான செய்திகளையும் குர்ஆனினுடைய வசனங்களுடைய தெளிவுரைகளையும் நாம் தொடர்ச்சியாக சொல்லி, சென்ற வாரத்தோடு அந்த தலைப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நாம் ஏற்படுத்தினோம். இந்த வாரம் தொடங்கப்படக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையாம் அருள் குர்ஆனில் 10 விதமான மனிதர்களுக்கு தன்னுடைய பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய 10 வாரங்களை நம்ம பேச போறோம். முதல்ல ரசூலுல்லாஹ் செஞ்ச 10 உபதேசம் சொல்லி ஒரு 10 வாரமா ஒரே தலைப்பை பேசணும். அடுத்து வெற்றி பெற்ற மூமின்கள் சொல்லி 8 வாரமாக இந்த ஒரு தலைப்புல பேசியிருந்தோம். இப்போ தொடங்க போற இந்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் ரமலான் வரை இந்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் செல்லும். 10 விதமான மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையை கொண்டும் தன்னுடைய தயாளத்தன்மையை கொண்டும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதாக குர்ஆனிலே வாக்குறுதி கொடுக்குகின்றார். அந்த 10 மனிதர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் பாவம் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெரியணும். இதெல்லாம் பாவம் தெரிஞ்சாதான் இந்த பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு இருக்கு, இந்த பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மனிதர்களுக்கு மன்னிக்கிறானான்னு கேட்டா இல்ல.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் அருள் குர்ஆனிலே சொல்லும்போது இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக்க கருணையுடையவனாகவும் உங்களை மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபஉல் மூபிகாத் பெரும் பாவங்களாக இருக்கக்கூடிய 7 பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதே இல்லை. தௌபாவின் மூலமாகத்தான் மன்னிப்பா. அதிலும் கூட தௌபா செய்தாலும் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் என்கின்ற மிக பெரும் பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். அவன் தொடர்படியாக மது அருந்திருந்தாலும் சரி, அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் சரி, அவன் கொலை செய்திருந்தாலும் சரி, கொள்ளையடித்திருந்தாலும் சரி, அவன் தொடர்படியாக எந்த தவறுகளை செய்து வைத்திருந்தாலும் சரி, அதற்கான மன்னிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். இல்ல ஷிர்க, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை தவிர. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலமும் ஒரு பொழுதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இணை வைத்தலின் பக்கம் இஸ்லாமிய சமூகம் மிக சர்வ சாதாரணமான முறையிலே நுழைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இணை வைப்பின் பக்கம் ஏதோ ஒரு பரிகாரத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் அந்த இடத்திற்கு சென்றேன், இப்படி இதை செய்தேன், அப்படி அதை செய்தேன், அங்கே சென்று இதை செய்தேன் அதை செய்தேன் என்று இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் தவறான இடத்திற்கு சென்று விட்டு வேற தெய்வங்களை வணங்கிவிட்டு வழிபட்டு விட்டு இந்த ஒரு தடவை மாத்திரம்தான் இந்த செயலுக்கு அங்க போனாதான் சரியா ஆகும். சொல்றோமா இல்லையா? என்னங்க இப்படி அங்க போறீங்களங்க, பள்ளிவாசலுக்கு வாங்குங்க, தொழுது துவா செய்யுங்க, கண்டிப்பா அல்லாஹ் அதுல ஒரு மாற்றத்தை கொடுப்பா. இல்ல இல்ல, இது அங்க போய் அந்த மாதிரி பண்ணாதான் சரியாகும். எங்க போய் எந்த மாதிரின்னு உங்களுக்கு தெரியும். தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு இப்படி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டு விட்டது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயை கொடுத்து சோதித்தால், மரணத்தை கொடுத்து சோதித்தால், உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து சோதித்தால், உங்களுடைய உறவுகளை கொண்டு சோதித்தால், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொண்டு சோதித்தால், உங்களை எப்படி சோதித்தாலும் நீங்கள் இணை வைப்பின் பக்கம் செல்லவே கூடாது. அப்படி சென்றால், அப்படி செல்லக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டான் என்பதை நாம் நம்மளுடைய ஆழ் மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து சோதித்து பார்க்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மூமின்களுக்கு ஏன் சோதனை வருது? ஏன் அல்லாஹ் இப்படி எல்லாம் செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமான ஆணுக்கோ ஒரு முஸ்லிமான பெண்ணிற்கோ அவனை கொண்டே அவனை அல்லாஹ் சோதித்தாலும் சரி, அவன் பிள்ளைகளை கொண்டு சோதித்தாலும் சரி, அவனுடைய பணத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தாலும் சரி, அந்த சோதனை எதுக்கு தெரியுமா அல்லாஹ் கொடுக்கிறான்? அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ் கொடுக்கின்றான். விளங்கணும். நிறைய சோதனை வருதுன்னா நம்ம யாரா இருக்கிறோம்னு அர்த்தம், பாவியா இருக்கிறோம்னு அர்த்தம். எதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்ங்கிறது அர்த்தம், நம்மள பாவத்தை இந்த உலகத்திலேயே மன்னிச்சு மறுமையில நம்மளை அல்லாஹ் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த உலகத்துல சோதனையை நமக்கு தந்துகிட்டே இருக்கான். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படியாயினில் நல்லோர்களுக்கும் சோதனை வருகிறதே, தொழுகையாளிகளுக்கும் சோதனை வருகிறதே, தர்மம் செய்பவர்களுக்கும் சோதனை வருகிறதே, அவங்களுக்கு ஏன் சோதனை வருது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையிலையும் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் என்பதாக பதிலளித்து காமித்தார்கள். கணித்திருக்கிறவர்களே, அப்போ ஒரு சோதனையை கொடுக்கிறதுக்கு காரணமே ஆல்ரெடி நம்ம ஒரு பாவத்துல இருக்கிறோம், அந்த பாவத்தை அழிக்கணும் தான். எதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்? ஆல்ரெடி நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த பாவத்தை அழிக்கணும் தான் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். ஆனா அந்த சோதனையில நம்ம இன்னொரு பாவத்தை செஞ்சா வந்திருக்கிற சோதனையை விட இன்னும் ஒரு பெரிய சோதனை வரும். அதுதான் ஃபேக்ட்.
அப்படிதான் இயற்கையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்கின்றான். அப்போ எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்பவர்களாகத்தான் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்லி காமித்தார்கள், ரொம்ப தெளிவாக சொல்லி காமித்தார்கள். குல்லு பனி ஆதமுன் ஹத்தாஊன், மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் பாவம் செய்பவர்கள் தான். இதுல யாரையும் ரசூலுல்லாஹ் இவரு அவரெல்லாம் குறிப்பிடல. எல்லாரும் இங்க யாரும் சொல்ல முடியாது நான் பாவம் செய்யவே இல்லைன்னு சொல்லி யாரும் தன்னுடைய காலரை தூக்க முடியாது. யாரும் பாவமே நான் செஞ்சதே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய கையை தூக்கிட முடியாது. பெருமானாருடைய வாக்கு எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், இல்லல் மாசூமீன், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, கைருல் கத்தாஈன அத்தவ்வாபூன், பாவம் செய்பவர்களிலும் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் தான். நம்மள்ட்ட நிறைய பேர்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை என்ன தெரியுமா? அது நம்மளுடைய குடும்பவியலா இருக்கட்டும், வணக்கவியலா இருக்கட்டும், நம்மளுடைய வியாபாரமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது ஒரு வாட்டி ஒரு தப்பு நடந்துருச்சு, ஒரு சருகுதல் ஏற்பட்டுருச்சுன்னா இனி அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம். உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தை எடுத்துக்கோமே, கூட பிறந்த அக்கா தங்கச்சி எடுத்துக்கோமே, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன மன கஷ்டப்பா ஆயிடுச்சுன்னு சொன்னா அதோட மூஞ்ச முறிச்சவங்களா அதுக்கடுத்து ஏறெடுத்து பார்க்க மாட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நிர்பந்தத்துல போய் அவங்க கிட்ட நிற்போம். அதுக்கப்புறம் பழமை போல நம்ம பேச்சு என்ன செஞ்சிருவோம், தொடங்கிடுவோம். வியாபாரத்துல பாருங்க, நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நஷ்டம் வந்துடும், ஏதோ ஒரு சின்ன இடத்துல கடை அடைப்போம், அடைச்சது அப்படியே போயிடுவோம். அதே மாதிரி நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் இன்னைக்கு அப்படிதான் மாறி போச்சு. ஏதோ பாவம் செஞ்சிட்டோம் சொன்னா உடனே அந்த பாவத்திற்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி திரும்ப நம்ம ஒழுங்கா நல்லவனா வாழணும்னு நினைக்கிறது இல்லை. நான் பாவம் பண்ணிட்டேன், இல்லை என் பாவத்தை மன்னிப்பானு தெரியல, இவ்வளோ பாவம் பண்ணிட்டும் நான் தொலை போய் வச்சு கொண்டு நான் எப்படி நல்லவனா ஆவறது? இன்னைக்கு தௌபா செய்யறதுக்கு, பாவ மன்னிப்பை தேடுவதற்கு கூட இன்றைக்கு நாம் தயாராக இல்லாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். கணித்திற்குரியவர்களே, நீங்க எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தே தீருவான். எவ்வளோ பாவம் பண்ணாலும் சரி, 100 கொலையே பண்ணியிருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்பலுல் தௌபத, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றான். எதுவரை தெரியுமா? ஹத்தா லம் யுகர்கிர், அவன் தொண்டக்குழியிலே மரணம் கரகரவென்று சவுண்டு கேட்கக்கூடிய அந்த நேரம் வரையிலும் அவனுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. நம் இறுதி மூச்சு வரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை வழங்குவதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கின்றான். ஆனா இன்று நாம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நாம தயாரா இல்லை. இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகின்றான். என்னிடத்தில் உணவை தேடுபவர் யார்? தேடுங்கள், நான் தருகிறேன். என்னிடத்தில் உடல் ஆரோக்கியத்தை தேடுபவர் யார்? தேடுங்கள், நான் தருகிறேன். என்னிடத்தில் சொந்த வீடை தேடுபவர் யார்? தேடுங்கள், நான் தருகிறேன். என்னிடத்தில் குழந்தையை தேடுபவர் யார்? தேடுங்கள், நான் தருகின்றேன். என்னிடத்தில் இந்த உலகத்தினுடைய சுக வாழ்க்கையை தேடுபவர் யார்? தேடுங்கள், தேடுங்கள், தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். நாம் அல்லாஹ்விடத்திலே இன்றைக்கு கேட்க மறந்து விட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தில் சொல்லி காமிப்பான், வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை அழைத்தால் நான் உடனடியாக அவர்களுக்கு பதில் அளிக்கின்றேன். ஏன் தெரியுமா? இன்னி கரீப், நான் அவனுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறேன். அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், அல்லாஹ் அப்படி இருக்கிறான் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான். உண்மையான ஈமானோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வை நாம் அழைத்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் தயாராக இருக்கின்றான். ஆனா இன்னைக்கு நமக்கு அதுக்கு நேரம் இல்லை, அதற்கான சூழ்நிலை இல்லை. குடும்பத்தை காரணம் காமிச்சு, வியாபாரத்தை காரணம் காமிச்சு, நோயை காரணம் காமிச்சு, அதை காரணம் காமிச்சு, இதை காரணம் காமிச்சு, என்னமோ இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப நல்லவனா வாழ்ற மாதிரி எல்லாத்துக்கும் பொய்யான காரணம் காமிச்சு இறைவனுடைய அருளை விட்டு நாம் தூரமாகிக்கிட்டே போறோம். சரி, அப்ப எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான்.
தொழுகை விடுறது பாவம் தான், பொய் பேசுறது பாவம் தான், புரணி பேசுறது பாவம் தான், கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம இருக்கிறது பாவம் தான், ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது பாவம் தான், வாக்குறுதியை கொடுத்துட்டு மீறுறது ஒரு பாவம் தான், அந்நிய பெண்ணை பார்க்கறது ஒரு பாவம் தான், அந்நிய பெண்ணோடு பேசுறது ஒரு பாவம் தான், மது அருந்துவது பாவம் தான், வட்டி வாங்குறது பாவம் தான், இன்னும் ஹராமான வார்த்தைகளை பேசுறது பாவம் தான், ஹராமான உறவுகளில் ஈடுபடுறது பாவம் தான், ஹராமான விளையாட்டுகளில் ஈடுபடுறது பாவம் தான். இப்படி நம்ம பார்க்கறதுல இருந்து, கேட்கறதுல இருந்து, பேசுறதுல இருந்து, சுவாசிக்கிறதுல இருந்து 24 hours பாவத்திலே தான் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ரன்னிங் ஆகிட்டே போகுது. இப்படிதானே? 24 மணி நேரத்தில் 25 நிமிஷம் தான் நம்ம நன்மையை சம்பாதிக்கிறோம். அதுக்கு கூடல் ஆகுதா? சுபு 5 நிமிஷம், லோஹர் 5 நிமிஷம், அசர் 5 நிமிஷம், மகரிப் 5 நிமிஷம், இஷா 5 நிமிஷம், 5 வக்து 5 நிமிஷம், 25 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம அதுலேயும் முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து நம்ம தொழுகிறது இல்லை. துவாவில் உட்காந்தா ஏதோ பாவமான செயல் மாதிரி எஞ்சி ஓடிடுறோம். திக்கரை சொல்ல சொன்னால் ஏதோ வேறு வேதத்தில் இருந்த மந்திரத்தை சொன்ன மாதிரி வாயை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துடுறோம். ஆமீன் சொல்லுங்கப்பான்னு சொன்னால் ஏதோ அடுத்தவங்க கழுத்தில் கத்தி எடுத்து குத்துற பெரும் பாவம் மாதிரி கையை கட்டிக்கிட்டு உட்காந்துடுறோம். அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கு. மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் நன்மையை சம்பாதிக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் பாவத்திலேயே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப நம்ம பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மன்னிக்கிறான்? நம்ம யாரா இருந்தா நம்ம பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு 10 பேர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்லி காமிக்கின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والسائمين والسائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد لهم مغفرة أجرا عظيما. ஒரு 10 பேர். இந்த 10 பேர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அஜ்ரன் அதீமா, மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. அவங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, மிகப்பெரிய நற்கூலியும் இருக்குது. 2 இருக்கு. பாவ மன்னிப்பு இருக்குது, பாவத்தை மட்டும் மன்னிச்சுட்டு பெரிய நற்கூலி அல்லாஹ் தராம விட்டுட்டாலும் நமக்கு நஷ்டம்தான். அதனால அல்லாஹ் சொல்றான் பாவ மன்னிப்பு இருக்கு, அஜ்ரன் அலீமா, நற்கூலியும் இருக்கு. சரி, முதல் ஆள் யாரு? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். முஸ்லீம்னா யாருங்க? முஸ்லீம்னா யாரு? அப்துல்லான் பேர் வச்சவரா? ஆமீனான் பேர் வச்சவரா? அப்துல் ரஹ்மான் பேர் வச்சவங்களா? இல்லை ஃபாத்திமான் பேர் வச்சவங்களா முஸ்லீமா? யார் முஸ்லீம்? முஸ்லீமுக்கான அர்த்தம் என்ன? முஸ்லிமுக்கான விளக்கம் என்ன? நம்ம நினைக்கிறோம் தாடியை வச்சு தொப்பியை போட்டு சுண்ணத்தை பண்ணி போ, அப்துல்லா போறா, நீ முஸ்லீம் போ, அப்படியா முஸ்லீமு? அதான் முஸ்லீமு இல்ல. முஸ்லிமுக்கான நிறைய விளக்கங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. முதல்ல முஸ்லிம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தான் நமக்கு தெரியுமா? முஸ்லிம் முஸ்லிம்னு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்றோமே. முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இல்ல, முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டோம், முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மூச்சுக்கு 300 தடவை சொல்றோமே முஸ்லிம். இந்த முஸ்லிம்ங்கிற அரபி வார்த்தைக்கான தமிழ் பொருள் என்னன்னு தெரியுமா நமக்கு? அப்புறம் நம்ம 5 நேரம் தொழுது என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பிரயோஜனம் இருக்கு? அடுத்து நோன்பு வரப்போத நோன்பு வச்சு சக்காத்து கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? முஸ்லிம்னுடைய அர்த்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் விளக்கி சொல்வார்கள். முஸ்லிம் என்றால் பாதுகாப்பு பெற்றவர், பாதுகாப்பு கொடுப்பவர். முஸ்லிம்னா யாருங்க? பாதுகாப்பு பெற்றவர், பாதுகாப்பு கொடுப்பவர். 2 பொருளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் முஸ்லிம். பாதுகாப்பு பெற்றவர்னா என்ன? பாதுகாப்பு பெற்றவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவ செயல்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர். உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் எந்த விதமான தீங்குகளும் அழிக்காமல் பாதுகாப்பு கொடுப்பவர். அப்படி என்னைக்காவது ஒரு முஸ்லீமா வாழ்ந்திருக்கமா? முஸ்லிம்னா யாரு? எல்லா பாவ செயல்களை விட்டும், எதெல்லாம் பாவம் நமக்கு தெரியுதோ, எதெல்லாம் நம்ம முகம் சுளிக்கிறோமோ, எதெல்லாம் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கோ, எந்த செயலெல்லாம் நம்ம எடுத்து பேசுவோமோ, அந்த எல்லா செயலுமே பாவமான செயல்தான். அது எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பாக இருப்பவர் முஸ்லீமாக இருப்பார். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பவர் முஸ்லீமாக இருப்பார். அப்படி ஒரு வாழ்க்கையை யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது,
இருக்குது, அஜ்ரன் அலீமா உயர்ந்த நற்கூலியும் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறானே. இன்னும் நிறைய விளக்கங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, முஸ்லிம்னா யாரு? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன் முஸ்லிம், முஸ்லிம்னா யார் நாயகமே? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு, நல்லா கேட்டுக்கணும், அல் முஸ்லிமு முஸ்லிம் என்பவர் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய கரத்தில் இருந்தும் பிற முஸ்லீம்கள் நிம்மதி பெறுவார்களோ அவர்தான்பா ஒரு முஸ்லீம். நாங்கள் தொழுகையாலேயே ரசூல்லா முதல்ல முஸ்லீம்னு சொல்லலை, அது அடுத்த உயர்ந்த அந்தஸ்து. நோன்பு வைக்கிறவங்கள ரசூல்லா சொல்லலை, சக்காத்து கொடுக்குறவங்கள ரசூல்லா சொல்லலை, தான தர்மம் செய்கிறவங்கள ரசூல்லா சொல்லலை. என்ன சொன்னாங்க? நீங்கள் இது எல்லாத்தையும் செய்கிறீங்க, நான் நோன்பு வைக்கிறேன், நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் பள்ளியாசலுக்கு நான் 1000 ரூபாய்க்கு மேலே நான் குறைச்சி கொடுக்கறதே இல்லை, ஏழோ கொம்பர்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன், பள்ளியாசலுக்கு அப்படி செஞ்சுருக்கேன், ஆன பூனை 64 சொல்கிறோம். ஆனால் நம்ம நாவை கொண்டு எப்போதுமே ஒரு ஆளுக்கு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குது, ஏருக்கு மாதிரி யாரையாவது பேசிக்கிட்டே இருக்கிறோம், அவசியம் இல்லாமல் எதையாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால் நம்ம அடிப்படையில் ஒரு முஸ்லீமாகவே இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? நீங்க எவ்வளவுதான் தொழுதாலும், எவ்வளவுதான் நோன்பு வச்சாலும், எவ்வளவுதான் நன்மையை செஞ்சாலும், இந்த நாக்கு இருக்கு பாருங்க, நரம்பு இல்லாத நாக்கு நம்ம சொல்றோமே, இந்த நாக்க கொஞ்சமாவது அடக்கணும். தொழுகையினுடைய நேரமாச்சே, பாங்கினுடைய நேரமாச்சே, தொழுகையில குர்ஆன் சத்தம்ல ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது, தொழுகை நடந்துகிட்டு இருக்கும்போது ரோட்ல நின்று நம்ம இப்படி தேவையில்லாம பேசுறோமே, ஹராமான வார்த்தையை பேசுறோமே, சண்டை போடுறோமே, தொலை வரக்கூடியவங்களுக்கு ஒரு முகசுழிவை ஏற்படுத்துற மாதிரி நம்ம நடு ரோட்ல நிக்கிறோமேன்னு சொல்லி யார் தங்களுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கின்றாரோ, யார் எந்த பெண் நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கின்றாலோ அவள்தான் ஒரு முஸ்லீம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அந்த ஆயத்திலே அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இன்னல் முஸ்லிமீன, முஸ்லிமான ஆண்கள், வல் முஸ்லிமாத்தி, முஸ்லிமான பெண்கள். இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு முஸ்லீமா வாழ்றோமா? இல்லவே இல்லை. முஸ்லீம்களை பற்றி அடுத்தடுத்த ஆயத்துகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லும் போது, முஸ்லீம் அப்படின்னு சொன்னா இது முஸ்லீம்கான வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன். குர்ஆன் யார முஸ்லீம்னு சொல்லுது? முஸ்லீம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன் இல்லையா? குர்ஆன் யார முஸ்லீம்னு சொல்லுது? உலகத்திலே யார் முதல் முஸ்லீமாக இருந்தா அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து அன மினல் அவ்வலுல் முஸ்லிமீன். இது எங்கயாவது ஓதுற மாதிரி ஞாபகம் இருக்கா? லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து அன மினல் முஸ்லிமீன் ஞாபகம் இருக்கா? வஜகத்தில் ஓதுவோம், வஜகத்தில் ஓதுவோம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனதை நம்ம வஜகத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓதிக்கிட்டு இருக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா ஷரீக லஹு, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் இணையே கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாதுன்னு அல்லாஹ் என்ன ஏவுனா, ஆனா அவ்வலுல் முஸ்லிமீன், நான் தான் அல்லாஹ்வுக்கு முதலில் கட்டுப்பட்டவன். முஸ்லிம்க்கு குர்ஆன் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னங்க? கட்டுப்படுபவன். அல்லாஹ் செய்யின்னு சொன்னா கட்டுப்பட்டு செய்யணும், அல்லாஹ் செய்யாதுன்னு சொன்னா கட்டுப்பட்டு செய்யக்கூடாது. ரசூல்லா போங்கன்னு சொன்னா கட்டுப்பட்டு போகணும், ரசூல்லா போவாதீங்கன்னா கட்டுப்பட்டு போகக்கூடாது. ரசூல்லா முடியை இப்படி வெட்டுங்கன்னு சொன்னா கட்டுப்பட்டு இப்படி வெட்டணும், இப்படி வெட்டாதீங்கன்னு சொன்னா கட்டுப்பட்டு வெட்டக்கூடாது. இப்படி உட்காந்து சாப்பிடுங்கன்னு ரசூல்லா சொன்னா அப்படி உட்காந்து கட்டுப்பட்டு சாப்பிடணும், இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு ரசூல்லா சொன்னா அப்படி கட்டுப்பட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாது. இப்படி பேசுங்கன்னு ரசூல்லா சொன்னா கட்டுப்பட்டு பேசணும், இப்படி பேசக்கூடாதுன்னு ரசூல்லா சொன்னா அப்படி கட்டுப்பட்டு பேசாம இருக்கணும். மொத்தத்தில் முஸ்லீம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முற்றிலும் கட்டுப்பட்டவர் இல்ல. நான் ஒரு 100 விஷயத்துல கட்டுப்படுறேன், ஆனா கொடுக்கல் வாங்கல ரசூல்லா சொல்றதை அல்லாஹ் சொல்றதை நான் கட்டுப்பட மாட்டேன்னு நான் முஸ்லீம் இல்ல. இல்ல, நான் ஒரு 1000 விஷயத்துல கட்டுப்படுறேன், ஆனா உட்காந்து தண்ணி குடிக்கிற விஷயத்துல மட்டும் என்னால கட்டுப்படுத்தவே முடியாது, நான் நின்றுக்கிட்டே தண்ணி குடிச்சு பழகிட்டேன், நான் முஸ்லீமே இல்ல. முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர் தான் உண்மையான ஒரு முஸ்லீம் என்று குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. குர்ஆன்ல நீங்க தர்ஜுமா எடுத்து பாருங்க, தமிழாக்கம் இருக்குல்ல, தமிழாக்கத்தில் நீங்க முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்னு வரக்கூடிய எல்லா இடத்துலையும் அர்த்தத்தை எடுத்து பாருங்க, கட்டுப்பட்டேன், கட்டுப்பட்டார், கட்டுப்பட்டு கொண்டே இருக்கின்றார் என்று நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் அல்லாஹ் வேற ஒரு வசனத்துல சொல்லி காமிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களே
உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, நீங்க இஸ்லாத்துல முழுமையா நுழைங்க. அது என்ன ட்ரெஸ்ஸிங்ஸ்ல மட்டும் இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டுங்க, அது என்ன சாப்பிட்றதுல மட்டும் இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டுக்க, அது என்ன படம் பார்க்கறதுல டிவி பார்க்கறதுல பாட்டு கேட்கறதுல மட்டும் இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டிருக்கிற. இஸ்லாத்தை பின்பற்றுன்னு சொன்னா முற்றிலுமாக இஸ்லாத்துக்குள்ள நீங்க நுழைந்தே தீரணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே, நம்ம அப்படி முற்றிலும் நுழைஞ்சிருக்கோமா? ஒரு 50% அதுவும் இல்லையா, ஒரு 25 அதுவும் இல்லை. அதுக்குள்ள குறைக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 100க்கு 100% முஸ்லீம்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்போ கணித்துக்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. டம்ளர் எடுத்துட்டு அப்படி நின்று குடிக்கிறீங்களா, உட்காந்து குடிக்கணும்னு ஹதீஸ் இருக்கு, உட்காந்துருங்க, என்ன கெட்டு போகுதுங்க. இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் வந்து உட்காந்து தண்ணி குடிக்கிறது, அண்ணாந்து தண்ணி குடிக்கிறது, வாய் வச்சு தண்ணி குடிக்கிறதெல்லாம் இன்றைக்கி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து இன்றைக்கி அதில் பல கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு. ஹீலர் பாஸ்கர்னு சொல்லி ஒருத்தர் யூடியூப் சேனல் நடத்துகிறவர்கள் தெரியுமா? ஹீலர் பாஸ்கர்னு சொல்லி நிறைய இந்த மருத்துவ சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு சேனல். அதில் சமீபமாக இப்போ வந்தது. இதுக்கு முன்னாடி உட்காந்து தண்ணி குடிக்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோம். நம்ம நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிற பாருங்க, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம சொல்லியிருக்காங்க பாருங்க. நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறோம்ல, இப்படி நின்றுக்கிட்டு நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்ம குடல் இருக்குல்ல, வயிற்றுல இருக்கிற குடல் அப்படி நேராக நெட்டுக்கு இருக்கும். இதில் நீங்கள் நேராக நெட்டுக்கு தண்ணியை ஊற்றுனீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி ரொம்ப வேகமாக போய் சீக்கிரத்தில் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்லீரல்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு 25-26 வயசுல உள்ளவங்களுக்கு நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர், சரியா நீர் போக மாட்டேக்கு, உடனே பிரஷர் ஆயிருது. ஏன்? எல்லா இடங்களையும் நின்றுகிட்டே சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரம் கல்ச்சர் அப்படி மாறிடுச்சு. நின்றுகிட்டே சாப்பிட்றோம், நின்றுகிட்டே குடிக்கிறோம், நின்றுகிட்டே மோல்றோம், எல்லாம் நின்றுகிட்டே. அப்ப என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ், நீங்க உட்காந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய குறுக்கு கீழே உட்கார்ந்ததோட உங்க குடல்கள் அப்படி வளைஞ்சிரும். அப்ப நீங்க தண்ணியை ஊத்துனீங்கன்னு சொன்னா அது வளைஞ்சு 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 பொறுமையான முறையில் உங்களுடைய ஈரலுக்கும் இறப்பைக்கும் உங்களுடைய கிட்னிக்கும் நீர் சத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்ட்டு இன்னைக்கு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, தண்ணி குடிக்கிறது வாயை வச்சு குடிக்கிறது சுன்னத்து. இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் வாயை வச்சு குடிக்கிறது இல்லை. ஏன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்துடும், கிருமிகளை வந்து அட்டாக் பண்ணிடும். அது வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டீசென்சியா தெரியலங்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமியினுடைய எச்சி இன்னொரு மூமினுக்கு மருந்துன்னாங்க. ஒரு மூமியினுடைய எச்சி, அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய ஒருவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சி உமிழ்நீர், அது இன்னொரு மூமினுக்கு ஷிஃபா. அது என்னைக்குமே நோய் இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு சொந்த வீட்டுல சொந்த புள்ள வாயை வச்சு குடிச்ச டம்ளரை நம்ம குடிக்க முடியல. நம்ம வாயை வச்சு குடிக்கிறத நம்ம புள்ள குடிக்க மாட்டேக்கு. கணவன் மனைவி ஒரே தட்டுல சாப்பிடுற பழக்கமே இன்னைக்கு இல்லாம ஆகி போச்சே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாய் வச்சு குடிக்கிற சுன்னத்து. இன்னைக்கு மருத்துவர்கள் எப்படி தெரியுமா, நீங்க அண்ணாந்து குடிக்கும் போது தேவையில்லாத நச்சு காத்துகள் பூரா அவங்க வாயில இருக்குது. ஆன்னு பொழைக்கீங்க. இப்படி பொழக்கும் போது என்ன செய்யுது, தேவையில்லாத நச்சு காத்துகள் வாயில இருக்குது. நீங்க தண்ணியை ஊத்தி கொப்பளிக்கும் போது அந்த காத்து அப்படியே தண்ணி வந்து தனக்குள்ள உள்ள சுழட்டி உங்க வயிற்றுக்குள்ள கொண்டு போயிருது. இதனால சொரியாசிஸ், ஸ்கின் அலர்ஜியான ப்ராப்ளங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ரோம பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு. இன்னைக்கு பாதி பேருக்கு 26-30 வயசுல வழுக்கத்தர சொட்டத்தர விடையறவை துட்ட சேர்க்கிறோமோ இல்லையோ முடிய வளர்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு சம்பாரிச்சு லட்சக்கணக்கான முடிய ரெடிமேடா முடிய வைக்கிற லட்சக்கணக்கான செலவழிச்சிட்டு இருக்கோம். என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வழிமுறைகள் அவ்வளவு மருத்துவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மாத்த முயற்சிக்கணுங்க. ஒரு தண்ணி குடிக்கிறதுல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா அப்படி சின்ன சின்னதா வந்து கொஞ்சம் பெருசுக்கு போயிடலாம். டிவி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா சொல்லவும் முடியல. சொல்ல முடியுமா? அப்படி டிவியை வந்து எல்லோர் வீட்டிலும் உடைத்து எரியுங்கள் சொல்ல முடியுமா? வெளியே போனோன்னே வந்துடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா சார், 50,000 லோன் போட்டு எடுத்திருக்கேன் உங்கள் சௌரியத்துக்கு. நான் வீட்டுக்கு மேலே கூரை எனக்கு ஒழுங்கா இல்லை. வீட்டில் அடுத்த மாதம் சிலிண்டர் காலியாச்சுன்னா சிலிண்டர் வாங்க காசு இல்லை. ஆனால் நான் டிவி 50,000 லோன் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் உடைக்கன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்படிதானே பை? அது என்னங்க அது? அப்படி ஒரு மோகமா அந்த 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 சீரியலை வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக அப்படி ஒரு குவாலிட்டியாக அவங்க பார்க்கணுமா? வீட்டில் மழை பெஞ்சா ஒளிவிக்கிட்டு இருக்குது, பானையை வச்சு உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான் இல்லையா?
அப்போ டிவியை பாருங்க பூரா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு, பார்க்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு பாங்கு சொல்லும் போது அமத்துங்க. ஒரு தொழுக முடிகிற ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு அமர்த்தி போடுங்களேன். என்னங்க அந்த பொம்பளை ஆளு காரில் நாடகத்தில் வர பொம்பளை ஆளு காரில் ஏறி அங்கிட்டு போய் இறங்குறதுக்கு ஒரு விளம்பரம் போட்டுருவோம், அது கூட தொழுகையும் முடிஞ்சு போயிடும். மிஞ்சி போனால் அதான் நடக்க போகுது நாடகத்தில். கதவை திறக்கிறதையே 4 நாளாக காமிக்கான். அதையும் நம்ம வீட்டு பொம்பளைங்க 10 நாள் அப்படியே வெறிச்சு பார்க்காங்க. கதவை திறந்துட்டா, மேலே தாப்பா திறந்துருச்சு, கீழே தாப்பா திறந்துருச்சு, வலது காலை எடுத்து உள்ள வச்சு போயிட்டா விளம்பரம். அடுத்து உடனே அடுத்த நாடகம், விஜய் டிவில இருந்து சன் டிவி போ, சன் டிவில இருந்து விஜய் டிவிக்கு வா, அதுல இருந்து ஜீ தமிழுக்கு போ. இப்படியே என்னமோ யுத்த களங்கள்ல அந்த பணியில அந்த இதுல இருந்து இந்த அணிக்கு, இந்த அணியில இருந்து அந்த அணிக்கு போற மாதிரி இன்னைக்கு டிவியை மாத்தி மாத்தி நம்ம நாடகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களை மாற்ற முயற்சிக்கும் போது நம்ம ஒரு முஸ்லீமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேசுறீங்க ஒரு கோவத்தில் அடா போனா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை பேச வரீங்கன்னா டக்குன்னு அடைக்கிறீங்க, பேசக்கூடாத, சரி போய்கிட்டே இரு அப்படின்னு விட்டுருங்க. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்க மாற்ற ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அந்த மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய விஷயத்தை ரொம்ப இலகுவா நம்ம கைவிட்டுறலாம், ரொம்ப இலகுவா கைவிட்டுறலாம். அப்படி விடும்போது நம்ம ஒரு உண்மையான முஸ்லீமா மாற முடியும். இந்த ரமலான் மாதத்தை அடையும் போது உண்மையான ஒரு முஸ்லீமாக நம்ம ரமலானை அடைஞ்சி அதில் பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு வைத்து இறைவனுடைய அருளை பெறுவோமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வெற்றி பெறக்கூடிய பாவ மன்னிப்பை கிடைக்கக்கூடிய 2வது மனிதரை குறித்து அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பேசுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.